அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கல்லூரிக்கு நான் இது 2வது தடவை வர்றேன். போன முறை வந்திருக்கும்போது மாடியில் கூப்பிட்டு போனாங்க. அப்படி கொஞ்சம் நடந்து போகிறதுல கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒன்று எளிதாக கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. புதிய ஒரு தெம்பு வேறு வந்திருக்குது. ஏன்னா அங்கே வச்சுருக்கிற அமைப்பு வந்து புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம். அந்த வாசிப்பு குறித்த ஆர்வம் இருக்க போய் தான் இத்தனை பேர் குழுமி இருக்கிறீங்க. அது புதிய தெம்பும் புதிய மகிழ்ச்சியும் கொடுக்குது. முதல்ல அந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா நன்றி உரைக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பேச வந்துருக்கு. இருந்தாலும் நம்மளோட நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் அப்படிங்கிறது இப்போ வச்சுருக்கிற அது கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் உங்களை போல மாணவர்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில சமூக தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள், சினிமா நடிகர்கள், அவங்க பேரில் ஒரு ரசிகர் மன்றம், அவங்க பேரில் ஒரு நற்பணி மன்றம், இப்படி வச்சு தான் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். அப்படி போகும்போது வீணா பொழுதை போக்கணும் அப்படிங்கிறத பயனுள்ளதாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் நாங்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பொழுதை வீணாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் சிந்திக்கும்போது இளைய தலைமுறைகள் பயனுள்ளதாக ஒரு நல்ல ஒரு சிறந்த தலைமுறையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் அப்படிங்கிறத நம்ம துவங்கணும். இந்த அரங்கில் நீங்கள் இருக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் பார்த்தா எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இடங்களில் வந்திருக்கிறவங்களை பார்க்கும்போது நான் எப்பவும் சொல்லக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணிக்கங்களாகவும் பட்டை தீட்டப்பட வேண்டிய வைரங்களாகவும் தான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அவங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்க மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் வாசிப்புன்னு இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே என்ன சொல்லுவீங்க ஆங்கிலத்தில் ஸ்லோகன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை வாசிப்புன்னா நீங்கள் என்ன வாசிப்பீங்க? உங்களெல்லாம் மாணவர்கள் உங்களெல்லாம் போய் வாசின்னு சொன்னால் என்ன பண்ணீங்க? வீட்டில் போனோன்னா உங்களோட பாடப்புத்தகம் தான் எடுத்து வாசிப்பீங்க. நம்ம எதை வாசிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்களே கேட்பீங்க, நாங்கள் எதை தான் வாசிக்கிறது அப்படிம்பீங்க. வாசிக்கிறதுனா பாடம் தான். ஏன்னா படிக்கிற பருவத்தில் பாடம் தான் வாசிப்பீங்க. அந்த பாட புத்தகம் வாசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு வந்து வாசிக்க உங்களுக்கு மதிப்பெண் மட்டும்தான் கூடிட்டு இருக்கும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு வரணும் அப்படின்னா அந்த பாடத்தை தாண்டி, அதாவது பாடத்தை தவிர்த்து இல்லை, பாட புத்தகத்தை தாண்டி, அதுக்காக பாட புத்தகத்தை தவிர்த்துட்டு மற்றதை படிக்கணுங்கிறது இல்லை, பாட புத்தகத்தை தாண்டி அதையும் படிக்கணும். அது மதிப்பெண்ணுக்காக. சமூகத்தில் நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்து மதிப்பு வரணும் அப்படின்னா அதை தாண்டி உள்ள புத்தகங்கள் வாசிக்கணும். சரி, அப்படின்னா எந்த புத்தகம் வாசிக்கிறது? அடுத்த கேள்வி, நம்ம எந்த புத்தகம் தேடி வாசிக்கிறது? எல்லாரும் சொல்லுவாங்க நூலகத்துக்கு போங்க. நூலகத்தில் போயும் நீங்கள் எதை எடுத்து வாசிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்தில் நாளிதழ்கள் வாசிக்க ஆரம்பிங்க. தினசரி நாளிதழ்களை வாசிக்கும் போது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடிலாம் கடந்த காலங்களில் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாளிதழ்களில் வாசிக்கவே முடியாது. பக்கத்தில் திருப்பினீங்கன்னா பக்கமாக எல்லாமே கொலை, கொள்ளை, கத்தி குத்து, வெட்டு குத்துன்னு என்னென்னமோ வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை செய்திகளாக வரும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, பத்திரிகையே வாசிக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி மனநிலைக்குள் தள்ளப்பட்டோம். இப்போ அப்படி இல்லை. இன்னைக்கு எடுக்கிற எல்லா பத்திரிகையிலையும் பாருங்க, உங்களுக்கான செய்திகள் இருக்கும். உங்களுக்கான, பெண்களுக்காக மட்டும் இல்லை, மாணவர்களுக்கான செய்திகள், விஞ்ஞான செய்திகள், மருத்துவ செய்திகள், விளையாட்டு செய்திகள், உங்களுக்கு பிடிச்சமான திரைப்பட செய்திகள், உங்களுக்கு பிடிச்சமான டெலிவிஷன், அதாவது தொலைக்காட்சி செய்திகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை வாசிக்கும்போது உங்களுக்கே தெரியும் இதில் எது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஒரு வாரம் நீங்கள் ஒரு பயிற்சியை எடுத்து பாருங்கள். ஞாயிறு முதல் சனி வரை உள்ள பத்திரிகைகளை ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதில் நமக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த பகுதி நமக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அது சார்ந்து எதை படிக்கலாம் அப்படிங்கிறது அந்த பத்திரிகையிலே வரும். புதிய புத்தக அறிமுகம் வரும். புத்தகங்களை பற்றி என்ன சொல்கிறது, புத்தகங்களை பற்றி ஆய்வுரை வரும். நூல் அறிமுகம், நூல் ஆய்வுரை, இதெல்லாம் அதில் வந்துடும். அந்த புத்தக வெளியீடு, அந்த செய்திகள் வரும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த கருத்து இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த புத்தகங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நூலகத்துக்கு வந்தீங்கன்னா அது சார்ந்த புத்தகங்களை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இதுக்கப்புறம் உங்களால் யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வழக்கம் போல், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அது கடிகார முள் போல் அதுவே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புத்தகத்தோடையே சுற்ற ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் படிக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், புதிய புத்தகங்கள், புதிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கே தோணும். இதை சொல்கிறது தான் இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகள்லேருந்து, நாங்கள் வந்து 2ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் படிக்கிற பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய இதே இது இந்த முறை தான். நீங்கள் புத்தகம் வாசிச்சிங்கன்னா புதிய உலகத்தை கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிறது.
அதாவது வாசிப்பு துவக்கம் வந்து நாளிதழ் இருக்கட்டும் சொன்னோம், தினசரி இதில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, வார இதழ், வாரத்துக்கு 2 முறை வர்றது, மாத இதழ், இதெல்லாம் இருக்குது. இன்னும் பெண்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் தனியாகவே மாத இதழ்கள் வந்துட்டு இருக்கு, மேகசின் சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு இருக்கு. அப்புறம் மாணவர்களுக்குன்னு தனியாக இதழ்கள் வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொழிலதிபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் எப்படி கற்றுக்கணும், தொழில் சார்ந்த இதழ்கள் வந்துட்டு இருக்கு, மருத்துவ இதழ்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பமான துறை சார்ந்து அத்தனை புத்தகங்களும் வெளியில் வந்துட்டு இருக்குது. அதை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம். வாசிக்கும் போது புதிய செய்திகள், புதிய கருத்துக்கள் வந்துடும். நீங்கள் புதிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீங்க. சரியா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவில் இந்த மாதிரி புத்தகங்களை அடுத்தடுத்து வாசிக்க நீங்களும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக மாறிடுவீங்க. சரி, இதை தான் புத்தக வாசிப்போட தாக்கம். ஏன்னா இப்படியெல்லாம் உங்களை வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை படித்து முடிச்சோன்னே என்ன பண்ணீங்க, அதை யார்கிட்ட சொல்லணும்ல. சினிமா பாட்டு வந்தோம் என்ன சொல்லுவீங்க, இந்த சினிமா பாட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் படித்த புத்தகத்தை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பகிர்வீங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்றத இது போல மேடையில் வந்து பகிர்றதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த பேச்சு போட்டி நிகழ்வுகள். நீங்கள் ஏற்கனவே பாரதி பற்றி நிறைய வாசித்திருப்பீங்க, நிறைய சொல்ல கேட்டிருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துருப்பீங்க. அதை உங்களோட மொழியில் இங்கே வந்து பகிர போகிறீங்க. இதுக்கான ஏற்பாடு ஏன் வந்திருக்குன்னா, இந்த ஏற்பாடு இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் இதை பண்ணியிருக்குன்னா உங்களோட நீங்கள் படித்ததை நீங்கள் பகிர போகிறீங்க. இன்னும் அடுத்து படிப்பீங்க. ஒருத்தங்க பேசுறது இன்னொருத்தங்களுக்கு தெரியும், ஓ இது படிச்சிருக்காங்க, இது நம்ம படிக்கலையே, இது எங்கே இருந்திருக்கோம் தேடுவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை தேடுதலுக்காகவும் புத்தகத்தை வாசித்ததை பகிர்வதற்காகவும் தான் இந்த முன்னெடுப்பு. இதுதான் அந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோட நோக்கமும் கூட. சரி, உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு வாசிப்பின் மகிழ்ச்சியை உணர விரும்புவோருக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம். வாசிப்பின் மகிழ்ச்சியை உணர விரும்புவோருக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம். இங்கே ஒவ்வொரு புத்தகமும் ஒரு கதவு, அதை திறந்தால் அறிவின் புது உலகம் காத்திருக்கிறது. நான் ஒரு இடத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்து, இன்று புத்தக பிரியர்களின் கனவு உலகமாக திகழ்கிறது இக்கிராமம். அது ஒரு கிராமம். குறுகிய தெருக்களில் பழைய புத்தக கடைகள், அரிய நூல்கள், இலவச நூலகங்கள் என அனைத்தும் உள்ளன. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் இங்கு நடக்கும் புத்தக திருவிழா உலகம் முழுவதிலிருந்தும் வாசகர்களை ஈர்க்கிறது. இந்த விழாவில் புத்தகங்கள் மட்டுமின்றி உள்ளூர் உணவுகள், இலக்கிய விவாதங்கள், குழந்தைகளுக்கான கதைகள் என எல்லாம் கிடைக்கும். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் புத்தகங்களை வாங்குவது மட்டுமின்றி தங்களிடம் இருக்கும் புத்தகங்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். தெருமுனைகளில் இருக்கும் சிறு நூலகங்களில் புத்தகங்களை இலவசமாக படிக்கலாம். இது வெறும் ஊர் இல்லை, புத்தகங்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் ஓர் அழகிய இலக்கிய பூங்கா. இந்த கிராமம் உலகின் முதல் புத்தக கிராமம். இந்த கிராமம் உலகின் முதல் புத்தக கிராமம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இங்குள்ள ஒவ்வொரு தெரு மற்றும் வீடு புத்தகங்களால் நிரம்பி இருக்கிறது. இது எங்க இருக்குன்னா, இத்தாலி நாட்டில் உள்ள லுனிஜியானா மலைப்பகுதியில் பசுமையால் சூழப்பட்டுள்ள மவுண்ட் ரெஜியோ அப்படிங்கிற கிராமம். இந்த சின்ன கிராமத்தில், இந்த கிராமத்துக்கு பேரு உலகின் முதல் புத்தக கிராமம். ஒரு கிராமமே புத்தகமாக சூழப்பட்டிருக்குன்னா பார்த்துக்குங்க. அங்கே தடுக்கி விழுந்தா சொல்லுவாங்களே, தடுக்கி விழுந்தா ஹோட்டல் கடை இருக்குது, தடுக்கி விழுந்தா பள்ளிக்கூடம் இருக்குல்லாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே தடுக்கி விழுந்தாலே நூலகத்தில் தான் போய் விழணும். தெருமுனைக்கு ஒவ்வொரு தெருவுலையும் முனைகள்லாம் புத்தகங்கள், நூலகங்கள் தான் இருக்கும். அங்கே இலவசமாக படிச்சுக்கலாம், புத்தகங்கள் பரிமாறிக்கலாம். அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பேர் புத்தக வாசிப்பாளர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க. அதாவது கடந்த 15ஆம் நூற்றாண்டில் செபாஸ்டியானோ என்ற இளைஞன் மவுண்ட் கிராமத்திலிருந்து வட இத்தாலியில் உள்ள ஒரு முக்கியமான நகரத்திற்கு, அதாவது முக்கிய நகரான மிலான் நகருக்கு சென்று அச்சுக்கலையை கற்று வந்தார். அதன் பின் இவர் துவங்கிய புத்தக வியாபாரம் இத்தாலியை தாண்டி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள் வரை பரவி இருந்தது. இங்கிருந்த பலரும் புத்தக வியாபாரிகளாக மாறினர். வெறும் புத்தகங்களை மட்டும் விற்காமல் சுதந்திர எண்ணங்களையும் தரமான இலக்கியங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தனர். இத்தாலியை ஒருங்கிணைத்த சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் இந்த புத்தக வியாபாரிகள். ஒரு சுதந்திர போராட்டத்தையே இந்த புத்தகம் கொண்டு வந்துருதுன்னா அந்த புத்தகத்தோட வலிமை என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்டதே இந்த புத்தக வியாபாரிகள் தான். அதனால புத்தகத்தோட வலிமை ரொம்ப பலமானது. புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக்கணும். அந்த புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அதனோட முக்கியத்துவத்தையும்
உலகின் முதல் புத்தக கிராமம் எங்கே இருக்கிறதுனா, மீண்டும் சொல்கிறேன், இத்தாலி நாட்டில் உள்ள மவுண்ட் ரெஜியோ அப்படிங்கிற ஒரு கிராமம். பெரிய நாடெல்லாம் இல்லை, ஒரு சின்ன கிராமம் தான் உலகின் முதல் புத்தக கிராமம் இத்தாலி நாட்டில் உள்ளது. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, புத்தகம் வாசித்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா, புத்தகம் வாசித்தீங்கன்னா பொது அறிவு, மொழி வளம், கற்பனைத்திறன், நினைவாற்றல் இதெல்லாம் மேம்படுறதோட மன அழுத்தம் குறையும், மன மகிழ்ச்சி பெருகும். உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்தை அதில் கேட்கும்போது, யாராவது ஒருத்தர் ஜோக்கு சொன்னால் சந்தோஷமாக சிரிச்சிருவீங்க. அப்போ சிரிக்கும் போது எவ்வளோ விஷயம் புத்துணர்ச்சி கிடைக்குது. அதுபோல தான் சந்தோஷமான மன மகிழக்கூடிய எல்லா செய்திகளும் தகவல்களும் புத்தகங்களில் கிடைக்குது. இன்னொரு விஷயம், உலக மக்கள் தொகை அப்படிங்கிற உலக மக்கள் தொகை மதிப்பாய்வுங்கிற நிறுவனம் சமீபத்தில் எடுத்த கணக்கீட்டில் புத்தக வாசிப்புக்கு மொத்தம் ஒரு 5 இடம் எடுத்திருக்காங்க. அதில் முதலாவது இடத்துல அமெரிக்கா இருக்குது. அது ஆண்டுக்கு 357 மணி நேரம் வாசிக்கிறாங்க புத்தக வாசிப்பு. ஆனால் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, 2ஆம் இடத்துல இந்தியா இருக்குது. அது ஆண்டுக்கு 352 மணி நேரம் நம்ம வாசித்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதனால் புத்தக வாசிப்பை கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோட நோக்கம். சரி, புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் தனிமையாக இல்லை, வெறுமனே புத்தகம்னா என்னடா புத்தகம்னா, நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா இணைந்த ஒரு அமைப்புகள் இருக்கு. குமிழ்முனை வாசிப்பு வண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டவங்களும் இருக்காங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் இப்போ கேள்விப்பட்டுக்காங்க, குமிழ்முனை வாசிப்பு வண்டி, குமிழ்முனை பதிப்பகம்னு இருக்கு, குமிழ்முனையோட யூடியூப் சேனல் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் குமிழ்முனை வாசிப்பு வண்டினா ஒன்றும் இல்லை, நம்ம தூத்துக்குடி வஉசி கல்லூரி ஏத்தாப்புல தினசரி இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு வண்டி இருக்கும், ஒரு 2 வீலர் உங்களை மாதிரி ஒரு ஸ்கூட்டர் இருக்கும். அதில் புத்தகங்கள் இருக்கும், நீங்கள் இலவசமாக வந்து படிச்சுக்கலாம். படிச்சுட்டு தேவைப்பட்ட புத்தகத்தை எடுத்துகிட்டு போகலாம். அதுபோல் இருக்கும். அங்கே நிறைய பேர் தினசரி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்பு நம்மளோட சேர்ந்து தான் இருக்கும். அந்த அமைப்பு நம்ம தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஏரோ யூடியூப் சேனல், இப்போ நிகழ்ச்சி எடுக்கிறது பூரா ஏரோ யூடியூப் சேனலில் தான் வெளிப்புறப்போகும். அது மூலம் கல்வி சேனல் தான். இதெல்லாமே நம்ம பள்ளி கல்லூரியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ புதுசாக துவங்கப்பட்டது இரவி இணைய வானொலி அப்படிங்கிறது. அந்த இரவு இணைய வானொலி வந்து இப்போதான் பரிச்சார்த்தமாக ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கு. அதுவும் கல்வி சார்ந்தது தான். மாணவர்களுக்கான சிறப்பான ஒரு ஒளிபரப்பு இது தூத்துக்குடியிலிருந்து தான் இயங்குகிறது இணைய வானொலி. அதுலேயும் பங்கேற்கலாம். நிறைய உங்கள் மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்புக்காக இதை அறிவிப்பு கொடுக்குறோம். உங்களுக்கு சார்ந்து இந்த ரேடியோ சார்ந்து, அதாவது என்ன சொல்லுவீங்களா, இந்த இதழியல் சார்ந்து நீங்கள் கற்றுக்கணும்னா அங்கே வந்து கற்றுக்கலாம். சரியா? இது போக கலையின் குரல் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு அதோட சேர்ந்துருக்குது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் நம்மளோட சேர்ந்துருக்கிறோம். இதுதான் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோட அறிமுகமும் நோக்கமும் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்மளோட இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணது ரவி அண்ணன், அவங்க தமிழன் தொலைக்காட்சி செய்தியாளர். அவருக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். நமது புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் மற்றும் அவங்க கல்லூரி சார்பாக நன்றி. சிறப்பாக வரவேற்புரை நல்கிய மாணவருக்கும் வருகை சிறப்புரையாற்றிய அகில இந்திய வானொலி நிகழ்ச்சி தலைவர் பணி நிறைவு பெற்ற எங்கள் வழிகாட்டி முனைவர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நமது புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் மற்றும் கல்லூரி சார்பாக ஒரு சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமுறையாற்றி சென்றிருக்கும் நமது கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ரூபா அவர்களுக்கும், முன்னிலை வைத்து வாழ்த்திய SMT மதுரவள்ளி அவர்கள், கல்லூரி துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பு குழு தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜோஸ்பின் ரேணுகா மற்றும் முனைவர் ஜெயமலர் இவர்களுக்கும் நமது சிறப்பான நன்றி சொல்கிறோம். இது போக நமது கல்லூரியின் கணினித்துறை தலைவர் திருமதி வகிதா அவர்களுக்கும் நமது புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் சார்பிலும் கல்லூரி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அழைப்பினை ஏற்று நமக்காக நம்மளோட பார்வையாளராகவும் உங்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக வருகை இருந்திருக்கும் எங்களது வழிகாட்டி ஐயா செல்வின் சார் அவர்களும், கும்பகோணம் புத்தக வண்டி நிறுவனர் திரு சைமன் அவர்கள் இங்கே தான் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆசிரியர் நீட்டன் சார் அவர்களுக்கும் எனது புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் மற்றும் கல்லூரியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.